அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவர் சிலையின் வரலாறு நம்மள எத்தனை பேத்துக்கு தெரியும்னு தெரியல. அதே தான் உங்கள்கிட்ட பகிரணும்னு நினச்சேன். கடலுக்கு நடுவில் கம்பீரமாக நிற்கிற இந்த 133 அடி சிலை வெறும் கல்லால் மட்டும் ஆனது கிடையாது. தமிழரின் பெருமையின் அடையாளம். 133 அடி உயரம், 7000 டன் எடை, கடலின் நடுவே கம்பீரமாக நிற்கிற இந்த சிலையின் பின்னால் ஒரு கனவு இருந்தது. கடலுக்கு நடுவில் தமிழின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றி நிற்கும் இந்த பிரம்மாண்ட சிலையின் பின்னால் இருந்த பார்வை யாருடைய இதுன்னு தெரியுமா? கன்னியாகுமரியில 3 கடல்கள் சங்கமிக்கும் இடத்துல தமிழரின் அடையாளமா உயர்ந்து நிற்கிறது இந்த திருவள்ளுவர் சிலை. அதை நினைவாக்கியவர் கலைஞர் அவர்கள். திருவள்ளுவரை புத்தக பக்கங்களை மட்டும் அல்லாம உலகமே பார்க்கிற உயரத்துல நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சவர் கலைஞர் அவர்கள். இந்தியாவில் தெற்கு எல்லையான கன்னியாகுமரியின் அடையாளமா இருந்தது விவேகானந்தர் பாறை தான். அந்த பாறையில ஒரு காவி கொடியும் பறக்கும். அந்த அடையாளத்தை மாற்றி தமிழரின் அடையாளத்தை நிறுவ கலைஞர் அவர்கள் நீண்ட காலமா திட்டமிட்டார். உலக பொதுமறைய தமிழுக்கு தந்த ஐயன் திருவள்ளுவரின் சிலையை உலகமே கவனிக்கும் வகையில நிறுவனத்துக்கு விரும்பினார். 1975 வருஷம் கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு சிலை அமைக்கப்படும்னு கலைஞர் அவர்கள் அறிவிச்சார். ஆனா 1976 வருஷமே ஜனவரி மாதம் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதால அப்போதைக்கு அவருடைய எண்ணம் நிறைவேற்றவில்லை. அதுக்கப்புறமா ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் அவர்கள் 40 அடி பீடத்துல 30 அடி உயரத்துல வள்ளுவர் சிலை எழுப்பப்படும் அப்படின்னு அறிவிச்சார். அதற்கான தொடக்க விழாவையும் அப்போதைய பிரதமர் மொரார்ஜி தேசாயை கொண்டு நடத்தினார். ஆனா அது அப்படியே கிடப்புல போடப்பட்டுச்சு. 1981 வள்ளுவருக்கு 45 அடி உயர பீடத்துல 75 அடி உயரத்துல சிலை அமைக்கப்படும்னு எம்ஜிஆர் அவர்கள் தனது அறிவிப்பை மாற்றி வெளியிட்டார். அதுவும் வெறும் அறிவிப்பாகவே போனுச்சு. இந்த நிலையில தான் 1989 வருஷம் கலைஞர் அவர்கள் திரும்பவும் ஆட்சிக்கு வந்தார். திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரி கடல் நடுவே 133 அடி உயரத்தில் சிலை எழுப்பப்படும் அறிவிச்சு 1990 பட்ஜெட்ல அதுக்கான நிதியை ஒதுக்கீடு செஞ்சார். அதன்படி சென்னையில வள்ளுவர் கோட்டத்தை செதுக்கிய திரு கணபதி ஸ்தபதி அவர்களை கொண்டு வேலையை ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்பவும் 1991 ஆட்சி கலைக்கப்பட்டது. அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அவர்கள் இந்த திட்டத்தை பத்தி கவலைப்படவே இல்லை. அதுக்கப்புறமா 1996 மீண்டும் ஆட்சிக்கு வந்த கலைஞர் அவர்கள் வள்ளுவர் சிலையை அமைக்கும் பணியை விரைவுபடுத்தினார். 2000 ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு இந்த சிலையை நம்ம எப்படியா திறந்துடணும், அதுக்குண்டான பணிகளை சீக்கிரம் நடத்தி முடிக்கணும்னு சொல்லி அவர் ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சார். திருக்குறள்ல இருக்கிற அறத்துப்பால் அமைஞ்ச 48 அதிகாரங்களை குறிக்கிற வகையில 48 அடி பீடமும், பொருட்பால் இன்பத்துப்பால் அமைஞ்ச 95 அதிகாரங்களை குறிக்கும் வகையில வள்ளுவர் சிலையும் அமைக்கிறதுக்கு திட்டம் வகுத்து கொடுத்தார். அதன்படியே உலகில எங்கே இல்லாத வகையில கருங்கல்லால இந்த சிலை சமைக்கப்பட்டது. சிலையோட உட்பகுதியில 130 அடி வரை வெற்றிடமா தான் இருக்குது. சிலை மற்றும் பீடத்தோட மொத்த எடை 7000 டன். நல்லா செதுக்கப்பட்ட 3681 கருங்கற்களை பயன்படுத்தி இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போவே 10 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்ட இந்த சிலை இப்பவும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு ஈர்ப்பா தான் இருக்கு. இந்த சிலையை ஜனவரி மாதம் 2000 ஆண்டு தொடக்கத்துல கலைஞர் அவர்கள் திறந்து வச்சார். அப்ப அந்த விழாவில் திருவள்ளுவரை ஐயன் திருவள்ளுவர் அப்படின்னு தான் அழைக்கணும்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்தார். கலைஞர் அவர்கள் எதை செஞ்சாலும் கலை நுணுக்கத்தோட தான் செய்வாரு அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் இந்த வள்ளுவர் அவர்களின் சிலை தான். அதே வேளையில கன்னியாகுமரினா விவேகானந்தர் மண்டபம் அப்படின்னு சொல்லி காவிகள் அடையாளப்படுத்தி இருந்ததை மாத்தி திருவள்ளுவரும் ஒரு அடையாளம் தான் அப்படின்னு காட்டுனது கலைஞர் அவர்கள்.